ஜீசஸோட டிசைபிள்ஸ் ஒருத்தரையும் வந்து வித்தியாசமான முறைகளில் கொலை பண்ணியிருக்காங்க. பீட்டர் வந்துட்டு தலைக்கீழே இருக்கிற ஒரு கிராஸில் வந்துட்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்காரு. ஆண்ட்ரூ வந்துட்டு எக்ஸ் ஷேப் கிராஸ் இருக்குல்ல, அவரை அரைஞ்சி கொலை பண்ணிட்டாங்க. ஜேம்ஸை வந்து தலையை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. ஜான் வந்துட்டு இவர் தான் நான் சொன்னல ஒன்லி ஒன் ஹூ டைட், வயசாகி நேச்சுரல் டெத்துனால இறந்தவர் ஜான். பிலிப் வந்து குரூசிஃபைட், அதாவது டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. பார்த்தோலோமியோ அதாவது நெத்தானியல், அவர் வந்து ஃப்ளேட் அலைவ், அதாவது உயிரோடு இருக்கும் போதே வந்து ஸ்கின்னெல்லாம் உரித்து அதுக்கப்புறம் தலையை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து தாமஸ் தான் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அவரை கொலை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கும்போது வந்து அவர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து முதுகில் வந்து ஒரு ஈட்டியை வச்சு குத்திடுறாங்க. மேத்யூ வந்து ஸ்டாப்டு டு டெத், அதாவது குத்திடுறாங்க, கத்தி வச்சு குத்திடுறாங்க. ஜேம்ஸை வந்து என்ன த்ரோன் ஃப்ரம் அ டெம்பிள், ஒரு டெம்பிள்லேருந்து தூக்கி போட்டு அப்புறம் அவரை அடித்து கொலை பண்ணிடுறாங்களா. ஜூடை வந்து கில்டு வித் ஆரோஸ், அம்பு எரிஞ்சு கொலை பண்ணுறாங்க. சைமனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சான் இன் ஹாஃப், அதாவது பாதியாக உடம்பை வெட்டி, சான்னா தெரியும்ல இந்த அறுக்கிற மிஷினு, உடம்பை பாதியாக வெட்டி கொலை பண்ணுறாங்க. மத்தியாஸ் அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜூடாஸ் வந்து தன்னைத்தானே அவரே இறந்துருப்பார். மத்தியாஸ் வந்துட்டு ஸ்டோன்ட் அண்ட் பிஹெடட், அதாவது கல்லால் அடித்து அதுக்கப்புறம் தலையை வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து நம்மளை எப்படி கொலை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி பேசினா இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் பயமுறுத்துறதுக்காக இதை சொல்லலை. அதாவது ஒருத்தன் வந்து உயிரோட ஒரு ஸ்கின்னை உரிக்கும் போது கூட ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி பேசிட்டு அவன் சாகிறான் அப்படின்னா அப்போ வந்து ஒரு பொய்யை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இத்தனை பேர் இவ்வளோ கொடூரமான டார்ச்சர் அனுபவிச்சுட்டு சாவாங்களா? ஸோ அவர்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் உயிர்த்தெழுந்ததை முழுமையாக நம்பினார்கள், அவர்கள் கண்ணால் பார்த்தார்கள், அதனால தான் வந்துட்டு அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுமே கூட வந்து த ட்ரூத், அதாவது உண்மையை வந்து உறக்க பேசுகிறதுக்கு வந்துட்டு பயப்படாமல் தைரியமாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இதோட மெசேஜ். ஏன்னா ஐயோ யாராச்சும் எதாவது பண்ணிடுவாங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபேஸ் பண்ணாத ஈவலை வந்து நம்மளோட குழந்தைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் keep proclaiming the word of God, let's keep proclaiming whatever is the truth so that it may set us all free. நன்றி, வணக்கம்.